அன்பில்லாமல் வாழ்வது வாழ்க்கையா? அல்லது வெறும் உடலா? அறத்துப்பால் அதிகாரம் 8 அன்புடைமை. குறள் 72. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. தமிழ் பொருள்: அன்பு இல்லாதவர்கள் எல்லாவற்றையும் தங்களுக்கே சொந்தம் என்று நினைப்பார்கள். ஆனால் அன்புள்ளவர்கள் தங்கள் உடம்பு கூட பிறருக்கு பயன்பட வேண்டும் என்று எண்ணுவார்கள். எளிய விளக்கம்: அன்பு இல்லாதவர் சுயநலமாக இருப்பார். அன்புள்ளவர் தன்னலமின்றி பிறருக்காக வாழ்வார். உதாரண கதை. ஒரு கிராமத்தில் இரு நண்பர்கள் இருந்தனர். ஒருவர் எப்போதும் என்னுடையது என்று மட்டுமே நினைப்பார். மற்றவர் நம்முடையது என்று எண்ணுவார். ஒருநாள் வெள்ளம் வந்தது. முதல் நண்பர் தனது பொருட்களை மட்டும் காப்பாற்றினார். இரண்டாவது நண்பர் தனது பொருட்களை விட்டுவிட்டு பிறரை காப்பாற்றினார். கிராமம் முழுவதும் யாரை நினைத்தார்கள் தெரியுமா? அன்புள்ள நண்பரைத்தான். இந்தக் கதையின் பொருள்: அன்பு கொண்டவர் எப்போதும் மக்களின் மனதில் நிலைத்து நிற்பார். சுயநலம் கொண்டவர் மறக்கப்படுவார். ஊக்க உரை: அன்பு கொடுத்தால்தான் அன்பு திரும்ப வரும். நிஜ வாழ்க்கை சம்பவம். பலர் இரத்த தானம் செய்கிறார்கள், உடல் உறுப்பு தானம் செய்கிறார்கள். அவர்கள் என் உடம்பு மட்டும் எனக்காக இல்லை, பிறருக்கும் உதவ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதுவே இந்த குறளின் உண்மை வாழ்க்கை உதாரணம். நகைச்சுவை உதாரணக் கதை. ஒரு மனிதர் தனது டீயை யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஒருநாள் நண்பர் கேட்டார், ஒரு குடி குடிக்கலாமா? அவர் சொன்னார், டீ தான் என் உயிர். அடுத்த நாள் அவர் டீ இல்லாமல் இருந்தார். அதே நண்பர் வந்து டீ வாங்கிக் கொடுத்தார். அப்போது அவர் புரிந்து கொண்டார். பகிர்ந்தால்தான் கிடைக்கும். கதையின் சின்ன பொருள்: சிறிய விஷயங்களிலும் அன்பு காட்டினால் பெரிய உறவுகள் உருவாகும். மீண்டும் குறள்: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. தமிழ் பொருள்: அன்பில்லாதவர் சுயநலமாக இருப்பார். அன்புள்ளவர் தன்னையே பிறருக்காக அர்ப்பணிப்பார். அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.